ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஆப்டான காளான் பெப்பர் மசாலா தான் செஞ்சு கட்ட போறேன். செமையா இருக்குங்க. எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப காளான் நல்லா கழுவி வச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் நல்லா மசாலா இறங்கி காளான் நல்லா டேஸ்டா இருக்கும். சரிங்களா? ஒரு பேன் அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நறுக்குன வெங்காயம் ஒரு 90% நல்லா வதக்கலாங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 3 தக்காளிய மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப குயிக்கா நமக்கு வேலையாகிறதுக்காக அரைச்சு ஊத்தி இருக்கேன். நீங்க சிறுசா கட் பண்ணி கூட தாளிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தியாச்சுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். பெப்பர் தூள் நம்ம கடைசியா சேர்த்துக்கலாங்க. முதல்ல சேர்த்தனா கசப்பிடிச்சிடும், அதனால கடைசியா சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம கட் பண்ண காளான் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா இந்த மஷ்ரூமோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சுக்கா மாதிரி நீங்க வேணும்னா இது அப்படியே மீடியமான ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சு இறக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி தான் நம்ம செய்ய போறோம், அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க. தண்ணி சேர்த்தனதுக்கு அப்புறமா ஒரு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே கல்லுப்பு சேர்த்திட்டோம், ஸ்டார்டிங்லேயே கல்லுப்பு சேர்த்திட்டோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். இடையில கலந்துக்கலாம். இப்ப மூடி ஓபன் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபைனலா நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப பெப்பர் சேர்த்தி 1 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். ஒரு அட்டகாசமான கிரேவி, அதாவது மிளகு காளான் மசாலா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்ல சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செமக்கலக்கலா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? காளான் மிளகு மசாலா சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரிங்களா? பாய்.